Dear students, now we see basic proportionality theorem or Thales theorem. இது பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாமுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் தியரம், அடிக்கடி எக்ஸாமில் கேட்கறது. சரி, அது என்ன பேசிக் ப்ரொபோர்ஷனாலிட்டி தியரம் ஆர் தேல்ஸ் தியரம். இது பார்த்தீங்கன்னா அந்த தேல்ஸுங்கிறவர் தான் இந்த தியரத்தை கண்டுபிடிச்சதுனால அதுக்கு பேர் தேல்ஸ் தியரம். ஆக்சுவலாக அந்த தியரம் என்ன கான்செப்ட் சொல்லுது அப்படிங்கிறது தான் பேசிக் ப்ரொபோர்ஷனாலிட்டி. அதனால தான் இதுக்கு நேம் பார்த்தீங்கன்னா பேசிக் ப்ரொபோர்ஷனாலிட்டி தியரம் ஆர் தேல்ஸ் தியரம். சரி, தியரம் பாருங்க. If a line is drawn parallel to one side of a triangle to intersect the other two sides in distinct points, the other two sides are divided in the same ratio. Now we draw a triangle. ட்ரையாங்கிள் நம்ம எப்படி வேணாலும் வரைஞ்சிக்கலாம். இது நேராக இருக்கிற மாதிரியும் வரையலாம், அல்லது சாய்வாக இருக்கிற மாதிரியும் வரைஞ்சிக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ட்ரையாங்கிளுக்கு ஏபிசின்னு நாம் நேம் எடுத்துக்கிறோம். ஏபிசி. இப்போ பாருங்க, இப்போ லைன் இஸ் drawn parallel to one side of a triangle. இப்போ இந்த பிசிங்கிறது ஒன் சைடு, இதுக்கு பேரலா ஒரு லைனை நாம டிரா பண்ண போறோம். இப்போ பாருங்க, ஸோ இப்போ பிசிக்கு பேரலா ஒரு லைன் நம்ம டிரா பண்ணிட்டோம். இது பார்த்தீங்கன்னா இட் இஸ் பேரலல் டு பிசி. அதான் ஒன் சைடு ஆஃப் அ ட்ரையாங்கிள் டு இன்டர்செக்ட்ஸ் த அதர் டூ சைட்ஸ் இன் டிஸ்டிங்க்ட் பாயிண்ட். இப்போ பார்த்தீங்கன்னா அது ஏபிங்கிற சைடை இங்கே இன்டர்செக்ட் பண்ணது, அதை டி அப்படின்னு எடுத்துக்கலாம். அடுத்து ஏசிங்கிற சைடை இன்டர்செக்ட் பண்ணது, அதை இ அப்படின்னு நாம எடுத்துக்கலாம். அதான் டிஸ்டிங் பாயிண்ட். த அதர் டூ சைட்ஸ் ஆர் டிவைடட் இன் த சேம் ரேஷியோ. இந்த ஏபிங்கிற சைடை என்ன டிவைட் பண்ணது, அதாவது ஏடி பை டிபி அப்படின்னு. அதே மாதிரி ஏசிங்கிற சைடை ஏஇ பை இசின்னு டிவைட் பண்ணது. இந்த ரேஷியோ என்ன ஈக்குவலா இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும்னா ஏடி பை டிபி ஈக்குவல் டு ஏஇ பை இசி. அதான் சேம் ரேஷியோங்கிறாங்க. சேம் ரேஷியோனா அந்த ரேஷியோ ரெண்டு ஈக்குவலா இருக்கும். ஏடி பை டிபியும் ஏஇ பை இசியும் ஈக்குவலா இருக்கும் அப்படிங்கிறாங்க. சரி, இதைய ப்ரூவ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இப்போ இந்த தியரத்துல என்ன கொடுத்துருக்குறாங்களோ அதைய நாம டயக்ராமா வரைஞ்சிட்டோம். சரி, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதுல என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதா கிவன். ஸோ கிவன். ஸோ இந்த படத்துல என்ன இருக்கு? இந்த ஃபிகர் ஏபிசி இஸ் அ ட்ரையாங்கிள், டிஇ இஸ் அ லைன் parallel to பிசி, இட் இஸ் இன்டர்செக்ட் ஏபி அட் டி அண்ட் ஏசி அட் இ. ஸோ இதை அப்படியே எழுதுறது தான் நம்மளுக்கு கிவன். இப்ப பாருங்க, ஏபிசி இஸ் அ ட்ரையாங்கிள். அப்புறம் பாத்தீங்கன்னா அவங்களே சொல்லியிருக்கிறாங்க, இப்ப லைன் இஸ் drawn parallel to one side of a triangle. இப்ப பாத்தீங்கன்னா இதுதான் லைனு. இப்ப பாருங்க, ஏபிசி இஸ் அ ட்ரையாங்கிள் in which a line parallel to one side BC intersects other two sides. Other two sides na AB and AC. Other two sides AB and AC பார்த்தீங்கன்னா அட் ஏபிங்கிறத டிங்கிற பாயிண்ட்ல மீட் பண்ணது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏசிங்கிறத இங்கிற பாயிண்ட்ல மீட் பண்ணது அட் டி கமா இ ரெஸ்பெக்டிவ்லி. ஸோ திஸ் இஸ் கிவன். இந்த ஃபிகர்ல என்ன இருக்குதுன்னு எழுதுறது தான் கிவன். தென் நெக்ஸ்ட் ஒன்,
இப்ப பாருங்க ப்ரூஃப் டு ப்ரூவ். இப்ப என்ன ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா ஏபி சாரி ஏடி ஏடி பை டிபி. ஸோ ஏடி பை டிபி ஈக்குவல் டு ஏஇ பை இசி. ஓகே, தென் இப்போ இதைய ப்ரூவ் பண்றதுக்கு ஏதாவது இதுல வந்து நாம வந்து எக்ஸ்ட்ராவா ஒர்க் பண்றோமா அப்படிங்கிறத வந்து பாத்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் இங்க கொஞ்சம் ஒர்க் பண்ணணும். பாருங்க கன்ஸ்ட்ரக்ஷன் இது வந்து பாத்தீங்கன்னா ப்ரூவ், இது வந்து பாத்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன். கன்ஸ்ட்ரக்ஷன்ல என்ன பண்றோம் அப்படிங்கிறோம், நாம் இந்த பிஇங்கிறதையும் இந்த சிடிங்கிறதையும் ஜாயின் பண்ண போறோம். பாருங்க இப்போ இது பிஇ இதைய ஜாயின் பண்ணிட்டோம். இது வந்து பாத்தீங்கன்னா சிடி இதைய ஜாயின் பண்ணிட்டோம். சரி, அதுக்கப்புறம் என்ன செய்யறோம் அப்படின்னா ஒரு ட்ரையாங்கிளுடைய ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள்னாவே ஆஃப் இன்டு பிஹெச். பி மீன்ஸ் பேஸ், ஹெச் மீன்ஸ் ஹைட். இப்போ பார்த்தீங்கன்னா ஏடிஇ இஸ் அ ட்ரையாங்கிள். இங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏடிங்கிறத பேஸா எடுத்துட்டோம்னா அதனுடைய ஹைட் வந்து டில இருந்து இருக்கணும். அல்லது ஏஇங்கிறத பேஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த டில இருந்து பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் இருக்கணும். அதுதான் ஹைட். ஸோ அதனால என்ன செய்யறோம் அப்படின்னா இங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாம டில இருந்து ஏஇக்கு பர்பண்டிகுலர் லைன் டிரா பண்ண போறோம். அதே மாதிரி இந்த இல இருந்து ஏடிக்கு ஒரு பர்பண்டிகுலர் லைன் டிரா பண்ண போறோம். சரி, இப்ப பாத்தீங்கன்னா டில இருந்து இக்கு ஒரு பர்பண்டிகுலர் லைன், திஸ் இஸ் பர்பண்டிகுலர். தென் அதே மாதிரி இல இருந்து அதே மாதிரி இந்த ஏடிக்கு ஒரு பர்பண்டிகுலர் லைன் டிரா பண்ணி இருக்கிறோம். சரி, இப்ப பாத்தீங்க அப்படின்னா இது வந்து பர்பண்டிகுலரா இருக்குது, இதுவும் பர்பண்டிகுலரா இருக்குது. இந்த பாயிண்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதைய எம் அப்படின்னு எடுத்துக்கலாம், இதைய என் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஏடிஇங்கிற ட்ரையாங்கிளுக்கு நாம ஏரியா கண்டுபிடிக்கணும்னா இப்ப ஏடிங்கிறத பேஸா எடுத்துட்டோம்னா ஹைட்டுங்கிறது இஎன், அல்லது ஏஇங்கிறத பேஸா எடுத்துட்டோம்னா ஹைட் வந்து பாத்தீங்கன்னா டிஎம். அது தெரியணும். சரி, இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்த ட்ரையாங்கிளா இருந்தாலும் சரி, இப்போ இதைய புரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த ட்ரையாங்கிள்ல படிச்சிருப்பீங்க அக்யூட் ட்ரையாங்கிள், அப்டியூஸ் ட்ரையாங்கிள்னு. இப்படி ஒரு ட்ரையாங்கிள் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா சும்மா ஜஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக இப்படி இருந்துச்சு அப்படின்னா இப்ப இதைய வந்து பாத்தீங்கன்னா பேஸ் அப்படின்னு எடுத்துக்கிறோம். இது ஏபிசின்னு இருக்குதுன்னு எடுத்துக்கலாம். இப்ப இதை வந்து பேஸ்ன்னு எடுத்துட்டோம்னா இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஹைட்டுங்கிறது பாத்தீங்கன்னா சில இருந்து தான் டிரா பண்ணணும். சில இருந்து டிரா பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த சிங்கிற பாயிண்ட் வந்து வெளியில இருக்குது. ஸோ இதைத்தான் வந்து பாத்தீங்கன்னா அப்டியூஸ் ட்ரையாங்கிள்னு படிச்சிருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி சூழ்நிலையில இப்ப நாம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த லைனை வந்து நாம எக்ஸ்டெண்ட் பண்ணித்தான் ஆகணும். ஸோ இந்த லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு இப்ப சில இருந்து நாம வந்து பாத்தீங்கன்னா டிரா பண்றோம் அப்படின்னா திஸ் ஒன் இஸ் த ஹைட். ஸோ அந்த மாதிரி இங்க வந்து பாத்தீங்கன்னா நாம ரெண்டு ட்ரையாங்கிளுக்கு யூஸ் பண்ண போறோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த பிடிஇ அப்படின்னு ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது. அதுக்கு பேஸ் வந்து பாத்தீங்கன்னா பிடின்னு எடுத்துட்டா அதுக்கும் ஹைட் வந்து பாத்தீங்கன்னா இஎன் தான். அதே மாதிரி இன்னொரு ட்ரையாங்கிள் இருக்குது டிஇசி அப்படின்னு ட்ரையாங்கிள் இருக்குது. இதுக்கு பேஸ் இசின்னு எடுத்துட்டோம்னா அதுக்கு ஹைட் வந்து பாத்தீங்கன்னா இந்த டிஎம் தான். ஏன்னா இந்த ஏபிங்கிறத பேஸா எடுத்துட்டா சில இருந்து வரைகிற பர்பண்டிகுலர் லைன் தான் வந்து பாத்தீங்கன்னா ஹைட்டு. ஸோ இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறோம் அப்படின்னா இந்த டிபிங்கிறத தான் பேஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஸோ இங்க ஈல இருந்து வரைகிற பர்பண்டிகுலர் லைன் தான் வந்து ஹைட்டு. சரி, ஸோ இது ஜஸ்ட் தெரிஞ்சுக்குங்க. இதை தெரிஞ்சிட்டோம்னா இந்த ப்ரூஃப் வந்து வெரி ஈஸி. இப்போ பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் இதுங்கெல்லாம் நம்ம வரைஞ்சிருக்கிறோம். என்ன பண்ணியிருக்கிறோம், பிஇயை ஜாயின் பண்ணியிருக்கிறோம், சிடிங்கிறத ஜாயின் பண்ணி இருக்கிறோம். இப்போ பாருங்க
join BE and CD. இந்த ரெண்டையும் ஜாயின் பண்ணா and then இப்போ என்ன பண்ணியிருக்க, இந்த டிஎம்ங்கிறத ஏஇக்கு பர்பண்டிகுலரா டிரா பண்ணியிருக்கிறோம். அதே மாதிரி இஎன் அப்படிங்கிறத ஏடிக்கு பர்பண்டிகுலரா டிரா பண்ணியிருக்கிறோம். அதான் and then draw DM perpendicular to AE and EN is perpendicular to AD. The construct. இந்த இதெல்லாம் நாம வரைஞ்சிருக்கிறோம். இனிதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா proof. So இந்த proofல first we take triangle ADE. So ADEங்கிற ட்ரையாங்கிளுக்கு ADங்கிறத பேஸா எடுத்துக்கலாம் அல்லது AEங்கிறதையும் பேஸா எடுத்துக்கலாம். ஸோ இப்போ டிஇங்கிறத எடுக்க முடியாது, ஏன்னா இங்கே வந்து ஏல இருந்து பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் இல்லை நம்மளுக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் நாம பார்க்க போகிறோம். பொதுவாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள்னாவே ஆஃப் இன்ட்டு பிஹெச், அதாவது பேஸ் இன்ட்டு ஹைட். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏரியா of triangle ADE equal to formula படிச்சிருப்போம் half into BH. So half into B na base, H na height. So here baseங்கிறது பார்த்தீங்கன்னா AD into H. ADங்கிறது தான் பேஸா இருந்தா இப்போ ஹைட் அப்படிங்கிறது EN, AD into EN. ஸோ இதுதான் ஏடிஇங்கிற ட்ரையாங்கிளோட ஏரியா. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறோம், பிடிஇ அப்படிங்கிற ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறோம். ஸோ இந்த ட்ரையாங்கிள் எடுத்துட்டா ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் பிடிஇ நீங்கள் வேணா ஷார்ட் ஃபார்மில் கூட எழுதிக்கலாம். என்ன இதுக்கும் ஃபார்முலா ஆஃப் பிஹெச் தான். ஸோ ஆஃப் இன்ட்டு பி, பிங்கிறது இங்கே பிடிங்கிறது தான், பிடின்னு எழுதலாம் அல்லது டிபின்னு எழுதிக்கலாம். ஸோ டிபி, ஏன்னா ப்ரூஃபில் டிபின்னு இருக்குது, இன்ட்டு ஹெச். பார்த்தீங்கன்னா இந்த பிடிஇங்கிற ட்ரையாங்கிள் இதுக்கு பேஸ் பிடி அல்லது டிபின்னா இதுக்கு ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா இஎன். ஸோ டிபி இன்ட்டு இஎன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது ஈக்குவேஷன், இந்த ரெண்டையும் பார்த்துட்டோம். இனி அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டையும் வந்து நாம டிவைட் பண்ண போறோம். இப்ப பார்த்தீங்க அப்படின்னா ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏடிஇ பை ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் பிடிஇ ஈக்குவல் டு இது பார்த்தீங்கன்னா ஆஃப் இன்ட்டு ஏடி இன்ட்டு இஎன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் இன்ட்டு இப்போ தான் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் என்ன ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் பிடிஇ. பிடிஇங்கிறது ஆஃப் இன்ட்டு டிபி இன்ட்டு இஎன். ஸோ பார்த்தீங்கன்னா ஆஃப் ஆஃப் கேன்சல், இஎன் இஎன் கேன்சல். ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஏடி பை டிபி, ஈக்குவேஷன் 1. தென் அடுத்தது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏடி பை டிபி வேணுங்கிறதுக்காக தான் ஏடிஇங்கிற ட்ரையாங்கிளையும் பிஇங்கிற ட்ரையாங்கிளையும் நம்ம எடுத்துக்கிட்டோம். இனி அடுத்தது இந்த சைடு ஏஇயும் இசியும் வேணும். இதெல்லாம் தான் ப்ரூஃபில் இருக்குது பாருங்க. ப்ரூஃபில் ஏடி பை டிபி. ஸோ ஏடி வேணுங்கிறக்கா இந்த ட்ரையாங்கிள் எடுத்துட்டோம், அடுத்தது டிபி வேணுங்கிறக்கா இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டோம். அடுத்தது இங்கே என்ன இருக்குதுன்னு பாருங்க, ஏஇன்னு இருக்குது. ஏஇனா எகைன் இந்த ட்ரையாங்கிளையும் எடுத்துக்க போகிறோம், ஏஇடி அல்லது ஏடிஇ எப்படி வேணாலும் எழுதலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏடிஇ, இங்கே ஏடிஇங்கிறத எடுத்துக்கிட்டு இப்போ இதுக்கு வந்து பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஏன்னா ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள்னாவே
ஆஃப் பிஹெச். பிங்கிறது பேஸ். இங்க பேஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்க நாம ஏஇன்னு எடுத்துக்கிறோம். ஆஃப் ஏஇ இன்ட்டு ஹைட். இப்போ ஏஇங்கிறத பேஸா எடுத்துட்டோம்னா இந்த டில இருந்து வரைகிற பர்பண்டிகுலர் தான் நம்மளுக்கு ஹைட்டு. ஸோ டிஎம் ஏஇ இன்ட்டு டிஎம். சரி, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ட்ரையாங்கிள் இருக்குது டிஇசி அப்படிங்கிற ட்ரையாங்கிள். இப்போ பார்த்தீங்கன்னா ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் டிஇசி. ஸோ இந்த டிஇசியில் இதை பேஸ் வந்து இசின்னு எடுத்துட்டோம்னா டில இருந்து ட்ரா பண்ணுறது தான் அதனுடைய ஹைட்டு. ஸோ பாருங்க டிஇசிங்கிற இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறோம். இந்த இசிங்கிறது பேஸுன்னா இந்த ஆப்போசிட் வெர்டிக்ஸ் டில இருந்து ட்ரா பண்ணுறது தான் நம்மளுக்கு பர்பண்டிகுலர். ஸோ அப்படின்னா இங்கே ஆஃப் இன்ட்டு இசி இன்ட்டு ஸோ ஆஃப் பிஹெச். இப்போ பிங்கிறது இசினா ஹெச்ங்கிறது இந்த டில இருந்து வரைகிற டிஎம். அகைன் இந்த ரெண்டையும் டிவைட் பண்ணுங்க. ஸோ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏடிஇ பை ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் டிஇசி. ஸோ பார்த்தீங்கன்னா இது ஆஃப் இன்ட்டு ஏஇ இன்ட்டு டிஎம் பை இது பார்த்தீங்கன்னா ஆஃப் இன்ட்டு இசி இன்ட்டு டிஎம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப் ஆஃப் கேன்சல் பண்ணிடுங்க, டிஎம் டிஎம் கேன்சல் பண்ணிடுங்க. இப்போ ஏஇ பை இசி அப்படின்னு நம்மளுக்கு கிடைச்சிருக்குது ஈக்குவேஷன் 2. சரி, அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லெஃப்ட் சைடு ரெண்டையும் யோசிச்சு பாருங்க. இது ஏரியா ஆஃப் ஏடிஇ பை ஏரியா ஆஃப் பிடிஇ. இது ஏரியா ஆஃப் ஏடிஇ பை ஏரியா ஆஃப் டிஇசின்னு இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரைட் சைடு ரெண்டும் ஈக்குவல் ஆகணும்னா இந்த லெஃப்ட் சைடு ரெண்டும் ஈக்குவல் ஆகணும். இப்போ லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நியூமரேட்டர் ஈக்குவலாக தான் இருக்குது. இந்த டினாமினேட்டரை பாருங்க, இந்த ரெண்டும் தான் ஈக்குவலாக இல்லை, இந்த ரெண்டும் தான் வந்து டிஃபரெண்டாக இருக்குது. இப்போ இந்த ரெண்டும் ஈக்குவல்னு நாம காட்ட போறோம். இந்த ரெண்டு ட்ரையாங்கிளையும் இந்த ரெண்டு ட்ரையாங்கிளையும் நோட் பண்ணுங்க. பிடிஇ இது பிடிஇ. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா டிஇசி. ரெண்டுமே இந்த பேரலல் லைனுக்கு கீழே இருக்கிறது தான். இப்போ இந்த ரெண்டு ட்ரையாங்கிளுமே இந்த டிஇங்கிற பேரலலுக்கும் பிசிங்கிற பேரலல் லைன்ஸுக்கும் பிட்வீனா இருக்குது. அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டு ட்ரையாங்கிளுமே பாருங்க பிடிஇ டிஇசி ஒரு சைடு இந்த பேஸ் சைடு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுக்குமே காமனாக இருக்குது. இப்போ பிடிஇங்கிற ட்ரையாங்கிளுக்கும் பேஸ் டிஇ, டிஇசிங்கிற ட்ரையாங்கிளுக்கும் பேஸ் வந்து டிஇ. இப்படி வந்து பார்த்தீங்கன்னா என்ன ரெண்டு ட்ரையாங்கிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேரலல் லைன்ஸுக்கும் பிட்வீன்ல இருக்குது, சேம் பேஸாக இருந்ததுன்னா ஏரியா இஸ் ஆல்சோ சேம், அந்த ஏரியாவும் ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ அதையத்தான் நாம் நீ எழுத போகிறோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ட்ரையாங்கிள் பிடிஇ கமா ட்ரையாங்கிள் டிஇசி இந்த ரெண்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர் ஆன் த parallel lines DE and BC. இந்த ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டும் ஈக்குவலா இருக்குது. ஆல்சோ த சேம் பேஸ். இப்போ இந்த பிடிஇங்கிற ட்ரையாங்கிளும் டிஇசிங்கிற ட்ரையாங்கிளும் எங்கே இருக்குதுன்னா பிட்வீன் பேரலல் லைன்ஸ் டிஇ பிசி இந்த ரெண்டுக்கு இடையில இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரெண்டுக்குமே சேம் பேஸ். இந்த ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிடிஇ அதில் டிஇங்கிறது தான் பேஸு. அதே மாதிரி இதுக்கு டிஇசிங்கிற ட்ரையாங்கிளுக்கும் டிஇ தான் பேஸு. ஸோ இப்படி இருந்துச்சு அப்படின்னா நாம் வந்து லோயர் கிளாஸ்லேயே பார்த்துருப்பீங்க, இந்த ரெண்டு ட்ரையாங்கிளுமே வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக தான் இருக்கும். சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா
ஸோ இந்த ரெண்டு ட்ரையாங்கிளினுடைய ஏரியா ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் BDE ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் இது வந்து பார்த்தீங்கன்னா DEC. இந்த ரெண்டும் ஈக்குவலாக தான் இருக்கும். இதைய கொண்டு போய் ஒன்னுலேயோ ரெண்டுலேயோ சப்ஸ்டியூட் பண்ணலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டினுடைய ஏரியாவும் நம்ம ஏற்கனவே சொன்னோம், இந்த ரெண்டினுடைய ஏரியாவும் ஈக்குவல் ஆயிருச்சுன்னா இப்போ இந்த லெஃப்ட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஈக்குவல் ஆயிரும். இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் ஏரியா ஈக்குவல்னா இந்த லெஃப்ட் சைடு டோட்டலாக இந்த லெஃப்ட் சைடும் இந்த லெஃப்ட் சைடும் ஈக்குவல் ஆயிரும். அப்படின்னு இந்த ரைட் சைடு ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்கும். அதையத்தான் சொல்லி இருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதை ஈக்குவேஷன் 3 அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா ஃப்ரம் 1, 2 அண்ட் 3 3யோட கம்பேர் பண்ணும்போது இந்த 1 and 2னுடைய லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷனுடைய லெஃப்ட் சைடு ஈக்குவல் ஆயிரும். ஏன்னா இங்கேயும் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ADE, ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் BDE. இந்த BDEங்கிறதும் DCEங்கிறதும் ஈக்குவல் தான். அதனால இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனுடைய லெஃப்ட் சைடும் இந்த செகண்ட் ஈக்குவேஷனுடைய லெஃப்ட் சைடும் ஈக்குவல். ரெண்டு ஈக்குவேஷனுடைய லெஃப்ட் சைட்ஸ் ஈக்குவல்னா ஆல்சோ ரைட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இது AD by DB equal to AE by EC. Hence proved. That's all.